வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைக்கு முயற்சி செய்யும் பொழுது பீரியட்ஸ் டைமில் சில அறிகுறிகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை குறிக்கிறதா அது இருக்கும். குழந்தை தங்காமல் போகிறதுக்கு இது முக்கிய காரணமாக அமைஞ்சிரும். அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் ஒரு 3 அறிகுறி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்கள் யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது எந்த விதமான டெஸ்ட்டும் டயக்னோஸும் இல்லாமல் ஈஸியாகவே வீட்டிலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுடைய பீரியட் ஃப்ளோ ரொம்ப குறைந்த அளவு ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி மாதம் உங்களுடைய மாதவிலக்கு முழுமையாக கருப்பையை விட்டு வெளியேறாமல் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து சரியாக டிஸ்ட்ராய் ஆகி வெளியேறாமல் அது எல்லாமே வந்து கருப்பையிலேயே கழிவுகளாக வந்து தங்கியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம், தைராய்டு மாதிரியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட் டைமில் ரொம்ப குறைவான ஃப்ளோ வந்து இருக்கும். அதே போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் வந்து இருக்கீங்க. இவ்வளோ மாதம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, இந்த மாதம் வந்து எனக்கு வந்து பீரியட் ஃப்ளோ ரொம்ப லோவாகிடுச்சு அப்படின்னா மேபி உங்களுடைய ஃபுட் ஹேபிட் ரொம்ப சுகர் சேர்த்த உணவுகள், ஜங்க் ஃபுட், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப குறைந்த ஃப்ளோவில் வந்து வெளியாகும். ஸோ இதெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் பப்பாளி பழம், அன்னாசி பழம் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து களி அல்லது கஞ்சி எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி வெறும் வானிலையில் லேசாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பீரியட்ஸான அந்த 3 நாளுமே காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், கெட்ட வாயுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். ஆனால் முக்கியமாக இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துடக்கூடாது. அந்த பீரியட்ஸ் டைம் மட்டும் எடுத்திங்கனாலே போதும். அடுத்தது பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஹெவி பெயின் இருக்குது, அதாவது உங்களால் தாங்க முடியல, டேப்லெட் போட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா மேபி உங்களுக்கு இந்த மலட்டு புழுக்கள்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் உங்களுடைய கருப்பையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடியவங்க பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 டேஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மலைவேப்பு விழுதுகளை எடுத்துக்கணும். விழுதுகள்னால் மலைவேப்பிலைகளை நல்லா அலசிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் இருக்கக்கூடிய அந்த விழுது வந்து 1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். இல்லை 3 சாப்பிட முடியும், உங்களால் கசப்பு எடுத்துக்கும் அப்படின்னா 3 விழுதுகளை கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பீரியட்ஸ் டைமில் உங்களுடைய பீரியட்ஸ் பிளட்டோட கலர் அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி எப்போவுமே ப்ரௌன் டிஸ்சார்ஜாக உங்களுக்கு வருது. அதாவது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்பொழுது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றது ரொம்பவே காமன் தான். ஆனால் அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் 3 டேஸுமே ப்ரௌனாக தான் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை இளஞ்சிவப்பு நிறத்தில், அதாவது டார்க் பிங்க் கலர்லேயோ அல்லது ஒரு பிளட்டு மாதிரியே இல்லாமல் ஒரு சாயம் மாதிரியான ஒரு பிங்க் கலர் மாதிரியான நிறத்துலேயோ பிளட்டு மாதிரி ஃபீல் ஆகாது, ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பீரியட் பிளட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம்னாலேயோ அல்லது பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னாலேயோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரலாம். பீரியட்ஸோட எண்டிங் டேயில் உங்களுக்கு பிளாக் கலர் டிஸ்சார்ஜ் இருக்கிறது ரொம்பவே காமன். ஆனால் உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டில் எப்போவுமே உங்களுக்கு ஃப்ளோ வந்து பிளாக்காகவே இருக்குது, அப்படி இல்லைன்னா க்ரீனாகவே இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஸோ பீரியட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகளை பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இதில் கவனமாக இருக்கணும். அந்த காலத்துலலாம் பெண்களுடைய மாதவிலக்கு நிறத்தை வச்சு அந்த பெண்ணால் கருத்தரிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களாம் மருத்துவச்சிங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பீரியட்ஸ் பிளட்டை வச்சு நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது, கருப்பை எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வீட்டிலேருந்தே டயக்னோஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.